எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டில் அடி வாங்கிட்டு இருக்கோம். அது பத்தாது, நீங்கள் இன்னும் அதிகமாக அடி வாங்கணும். அப்போ தான் ஃபாரினர்ஸ், வெளிநாட்டுக்காரங்க மார்க்கெட்டில் பணம் போட வருவாங்க அப்படின்னு சில அனலிஸ்ட்டுகள் சில வாரங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்படி நாங்கள் எல்லாம் உச்சத்தில் வாங்கி வச்சுருக்கோம், நீங்கள் வாங்கணுங்கிறதுக்காக மார்க்கெட்டை சரித்து விடணுமா அப்படின்ற மாதிரி, அதுக்கு என்ன காரணம் இருக்குது இப்போ அப்படின்ற மாதிரி கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வச்சாங்க ஒரு ஆப்பு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில். எப்படி இந்த ரஷ்யா உக்ரைனுடைய வாரில் போய் சிக்கிட்டு வெளியே வர முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிளான் பண்ணிட்டு 4 வருஷமாக இருக்கோ, அதே மாதிரி ஈரானுடைய வாரில் போயிட்டு இந்த ட்ரம்ப் அவர்களுக்கு வந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பக்கம் நாங்கள் சோல்ஜர்ஸை ஈரானுக்குள்ளே அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று என்ன ஒரு தகவல் நான் படிச்சிருக்கேன்னா, அமெரிக்காவினுடைய கப்பல் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை சுமந்துக்கிட்டு ஈரான் பக்கத்தில் போயிருக்கு. அட பாவீங்களா, நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க்கெட்டில் எல்லா பங்குகளும் கிராஷ் ஆகிடுச்சுன்னா மறுபடி திரும்பி ஏறுறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 75% பக்கம் ஒரு ஷேர் இறங்கிருதுன்னு வச்சுங்க. தன்னுடைய உச்சத்திலிருந்து திரும்பி தன்னுடைய பழைய உச்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் 400% என்பது ஏறணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரினர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த அனலிஸ்ட்டு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த கொஹன்ஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் இதுக்கு முன்னாடி இதே ரேஞ்சில் இருந்தெல்லாம் ஏறி இருக்கான். 100 ரூபா டு 1200 வரைக்கெல்லாம் சார்ட்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உச்சத்திலிருந்து ஆல்மோஸ்ட் 80% என்பது இறங்கியிருக்கு. இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு கிராஷ் வந்துச்சுன்னா தான் ஃபாரினர்ஸ் திரும்பி வருவாங்களோ அப்படின்னு சில அனலிஸ்ட்டுகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் பாவிகளா, 80% திரும்பி இறங்குச்சுன்னா மறுபடி எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறினா பழைய ரேட்டு வரும் அப்படின்னு கணக்கு போட்டால் ஆல்மோஸ்ட் 350% ஏறணும் தன்னுடைய பழைய கையை போய் பிடிக்கணும்னா. அப்போ நாங்கள் நஷ்டத்துக்கு விற்கிற வரைக்கும் நீங்கள் ஏற்றிட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் எல்லாத்து மைண்டுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் 2-3 மாதத்துக்கு இந்த அனலிஸ்ட்டுகள் சொன்ன கருத்து உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு தகவலை செக் பண்ணுறதுக்கு இது போன்ற பங்குகளை சில எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சு, இந்த மாதிரி 80% கிராஷ் ஆனால் லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றத எடுத்து வச்சு, அந்த மாதிரி ஏதாவது ரெக்கவரி ஆகுதா அப்படின்ற நான் செக் பண்ணுறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு சில பங்குகள் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா இந்த அனலிஸ்ட்டுகள் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. பங்குச்சந்தை கடும் சரிவு அடைஞ்சதுனா தான் பல்வேறு பங்குகள் பெரிய அளவில் கிராஷ் ஆகணும். அதுக்கு பர்சன்டேஜ்னு ஒரு கணக்கு கிடையாது. பட் ஸ்டாக் மார்க்கெட்லேயே நம்ம இருக்கிறதுனால 80% தன்னுடைய உச்சத்திலிருந்து 80% இறங்கும் பொழுது ஒரு கிராஷ், பயங்கரமான கிராஷ் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள், சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு பங்கு. அவனும் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். அது பார்த்திங்கன்னா போன குவார்ட்டரில் 100 கோடி அப்படின்ற வருமானமெல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். இருந்தாலும் இதனுடைய சரிவு கணக்கு போட்டு பார்த்தோன்னு வச்சிங்களேன், அந்த அனலிஸ்ட்டு சொல்கிற மாதிரி இவன் 73% பக்கம் சரிவடைஞ்சு கிடக்கிறான். அடே அனலிஸ்ட்டுகளே, நிலவரம் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நிறைய பேர் மேலே உச்சத்தில் வாங்கி 75% நஷ்டம்னு சொல்லி விற்றுட்டு போயிட்டா, அப்போ அந்த இடத்துல என்ட்ராகி ஒருவேளை தன்னுடைய பழைய ஹை திரும்பி வர்ற மாதிரி இருந்தால் அப்போ அவங்களுக்கு 4 டைம்ஸ் ரிட்டர்னா? என்ன கொடுமையாக இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரியான பங்குகளை கொண்டு 75%, அதாவது நம்ம விற்கிற வரைக்கும் ஏறக்கூடாதுன்னே வச்சுருப்பானுங்க போல். அப்போ இதில் எத்தனை பேர் சிக்கி உட்காந்துருப்பாங்க அப்படின்னு பார்ப்போமா ரீட்டைலர்ஸ். இப்போ நம்ம போய் பார்க்குற சொனாட்டா சாஃப்ட்வேர் போன்ற பங்குகளில் பப்ளிக் 35% ஹோல்டு பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க பாவத்தை. எஃப்ஐஎஸ் எல்லாம் ஒரு கட்டத்தில் 15% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த குரூப் பாதிக்கு பாதி விற்று விட்டுட்டு இப்போ 8% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம டிஐஸ் எல்லாம் அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க. முதல்ல 13% தான் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சரிய வாங்கிக்கிட்டே இருந்திருப்பாங்க போல். இப்போ 26% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் உச்சத்தில் வாங்கி 75% நஷ்டத்துக்கு விற்போம். நீங்கள் அதை வாங்கி அதே ஸ்டாக்கில் 4 டைம்ஸ் லாபத்தை பண்ணிடுவீங்களா? விடக்கூடாது. அதே மாதிரி கடைசியாக இன்னொரு உதாரணம், இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். எனக்கு தெரிஞ்சு 1200 1300 போனாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் சேர்ந்து இருக்கையில்
அதுக்கப்புறம் இதனுடைய உச்சம் வந்து 700 ரூபாயாக தான் காட்டுறாங்க டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில். எனிவே அது வந்து பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தோம்னா 60% இறங்கின மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் என்பதெல்லாம். ஒரு 80% பக்கம் மைனஸில் போகல. பட் 80% அப்படின்றது எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கிங்களேன், அது எங்கேயோ 150 ரூபா வரைக்கும் இருக்குது. அட பாவிகளா. பட் எனிவே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் லோ அப்படின்ற மாதிரி காமிக்குதுன்னா -60% அப்படின்ற தற்போதைய 303 ரூபாயில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு வேளை இவன் இங்கிருந்து திரும்பி தன்னுடைய பழைய ஹையை போய் தொடணும்னா கூட 130% ஏற வேண்டியதாக இருக்குது. ஸோ தூதுவன் வருவன் மாறி பெய்யும் அப்படின்ற மாதிரி பல அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்திய மார்க்கெட் வந்து கண்டபடி கிராஷ் ஆகணும், அப்போ தான் ஃபாரினர்ஸ் வருவாங்க அப்படின்னா, அப்போ இண்டிவிஜுவலாக பல்வேறு பங்குகளே இப்போ ஒரு 60% 80%ன்னு கிராஷ் ஆகி தான் கிடக்கு. அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு ஒரு அடுத்த 3-4 மாதங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, மார்டிங்கேல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியாது இல்லை, மேக்ஸை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் ஒரு நஷ்டத்தை மீட்டெடுத்து வரலாம் அப்படின்னு கணக்கு போடுறதுக்கு மேக்ஸில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் மார்டிங்கேல் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு முறை நம்ம இப்போ ஒரு 500 ரூபா அப்படின்றத போட்டு லாஸ் பண்ணிட்டோம்னா, அடுத்த முறை 1000 ரூபாயாக நம்ம நினைக்கிறது படி நடந்துருச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இழந்த லாஸையும் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்ற மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபஸ்ட்டு யோசித்து பணத்தை நம்ம வைக்கிறோமோ, அதை அப்படியே அடுத்த முறை தோற்று விட்டால் மறுபடியும் அடுத்த முறை டபுள் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சில ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாக் மார்க்கெட்டில் உபயோகப்படுத்துவாங்க. எதுக்கு? நம்ம ஏதாவது ஒரு சைடு இன்கம் இது வந்துச்சுன்னா நம்ம குடும்ப செலவுக்கு ஆகுமே அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நண்பர் வந்து இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற பங்கில் வந்து யோசித்து பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் உள்ளே போய்கிட்டே இருந்திருக்கார். 2100, 2000, 1900, 1750, 1700ன்னு அவர் பாட்டுக்கு உள்ளே இறங்கிட்டே இருந்திருக்கார். ஆனால் அந்த பங்கினுடைய விலை என்பது போன வருஷத்தினுடைய லோ பக்கத்தில் போயிருக்கு. ஆக்சுவலாக ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இவர் எந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த மார்டிங்கேல் ஸ்ட்ராட்டஜி தான் உபயோகப்படுத்துகிறாரா என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் பொதுவாக ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவாங்கன்னா, 1 இயர் லோ அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தான் அவங்க ஃபஸ்ட்டு ஆட்டத்தையே துவக்க ஆரம்பிப்பாங்க. எனிவே அந்த நண்பர் போட்டிருக்கக்கூடிய கணக்கில் இன்னும் ஒரு கணக்கு கூட இன்னும் கரெக்டாக அவர் நினச்சபடி வந்து சேரல. அதுக்கு மிக முக்கியமான காரணம், அந்த பங்கு இடையில எங்கேயுமே சப்போர்ட் எடுக்கலை. ஒரு வருஷமாகவே அவன் இறங்கிக்கிட்டே இருக்கான். கும்பா குட்டின்னு அவர் மனசுக்குள்ளே அவனை பிடிச்சி ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பார். கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற பங்கினுடைய விலையை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் தான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி மார்டிங்கேல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு. எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பணத்துக்கு மேலே பணம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது ஒரு டைம் ஜெயிச்சிடலாம், அதன் மூலியமாக எல்லா லாஸையும் தூக்கிட்டு வந்துடலான்னு நினச்சி ஏன் பணம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? அதுக்கு பொதுவாக ஆப்போசிட்டில் பணத்தை வெளியே எடுத்துருங்க. ஒரு உதாரணத்துக்கு 100 குவான்டிட்டி ஒரு இடத்துலேருந்து ஏறி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க யாராவது சரி இங்கிருந்து மேலே ஏறிடும் அப்படின்ற மாதிரி நினச்சி என்ட்ராகிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 2% அல்லது ஒரு 5%, பொதுவாக மார்க்கெட் ப்ராக்டிஸ் என்னென்னா 2%க்கு மேலே ஒரு ட்ரேடில் லாஸ் ஆகக்கூடாது, மேக்ஸிமம் 5% அப்படின்ற மாதிரி ஜென்ரல் மார்க்கெட் ப்ராக்டிஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 100 குவான்டிட்டின்னா அப்போ 50 குவான்டிட்டியை வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துரு, அதாவது குவான்டிட்டியை குறைக்கிறது. மார்டிங்கேல் ஸ்ட்ராட்டஜின்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆன்டி மார்டிங்கேல் ஸ்ட்ராட்டஜின்னா குவான்டிட்டியை அப்படியே பாதியாக அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு குறைச்சிறது. அப்போ இவங்க கையில் என்ன இருக்கும், 50 குவான்டிட்டின்னு தான் இருக்கும். பெருசாக லாஸ் ஆனாலும் முதல்ல என்ன அமௌண்ட் லாஸ் ஆகணும்னு இருந்ததோ அதில் பாதி தான் லாஸ் ஆகும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே தெரிஞ்சு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஆப்போசிட்டாகவோ அல்லது வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்ற ஒரு சினாரியோ ரன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அல்லது கீழே போன பணம் திரும்பி மேலேயே வராதோ அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணத்தை வந்து மேன்மேலும் பல இடங்களில் போட மாட்டீங்க. பட் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல, அவ்வளோதான். இத்தனை நாள் அவன் சப்போர்ட் பண்ணால் கரெக்டாக நீங்கள் என்ட்ரான டைமுக்கு அவன் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு துரதிருஷ்டவசமான டைமிங் தான், வேறு ஒன்றும் இல்லை பெருசாக.
நண்பர்களே, மிகப்பெரிய சம்பவம் இந்த IREDA ஷேர் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அந்த IREDAக்கு அமையுமா அப்படின்றத எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது 2023 இந்த பங்கு IPO-ஆக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது. வந்த உடனே எப்படி சம்பாரித்து கொடுத்தான்னு தெரியுங்களா? நீங்கள் கனவுல கூட நினைக்க முடியாது. 60 ரூபாயிலிருந்து அதெல்லாம் வந்து 300 ரூபாய் வரைக்கும் போய் சம்பாரித்து கொடுத்த இந்த IREDA அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவு, அப்படியே ரிவர்ஸில் போயிட்டான். உன்னைய பற்றி ஐயா நாங்கள் பாராட்டி பேசினோம், போய் முதல்ல வாயை கருக்கி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பங்கு 300 ரூபாயிலிருந்து தொடர் சரிவடைந்து இப்போ 114 ட்ரேட் ஆகி கொண்டிருக்குங்க. இந்த IREDA ஒரு வரலாறு காணாத சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்பதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா 60 பைசா, ஒரு ஷேருக்கு 60 பைசா என்பது கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனுடைய டிவிடெண்ட் டேட் என்பது 2 ஏப்ரல் அதனுடைய ரெக்கார்ட் டேட் அப்படின்ற கூட வச்சிங்க. 60 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள், லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்குகள், எங்காவது இப்போ கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீனர் அப்ளை பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய பங்குகளை அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சேர்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னே என்ன, புது பண வரவு. சில ஷேர்களை வந்து நீங்கள் இண்டெக்ஸில் சேர்த்தும் பொழுது அந்த இண்டெக்ஸில் வேறு வழியே இல்லை, சில பேர் வாங்கி தான் ஆகணும் இல்லையா? அது மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள்னு யாராவது போர்ட்ஃபோலியோ புதுசாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஏதாவது ஒரு ரீபேலன்சிங் பண்ணும்போது இது போன்ற பங்குகளுக்கும் ஒரு புது வரவேற்பு அப்படின்றது இருந்ததுன்னா, ஸோ ஆளினால் இந்த IREDA அப்படின்ற பங்குக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமா? தொடர்ந்து சரிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்கு இனி எதாக இருந்தாலும் வேகமாக செய்யுமா? திரும்பி மறுபடி மேலே வந்தாலும் வேகமாக வருமா? அதே மாதிரி பழைய 60 ரூபாய்க்கு போனாலும் வேகமாக போகுமா? ஏதாவது ஒரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேகமாக ஏதாவது நடவடிக்கை நடக்குமா அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நண்பர்களே, ஒரு ஆச்சரியகரமான உண்மை என்னென்னா, இந்த சோகமான மார்க்கெட்லேயும் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மேலே போடக்கூடிய இந்த போர்னால் உலகம் முழுவதும் பிரச்சனையாக இருந்தாலுமே 2 பங்குகள், ஃபார்மா செக்டர் பங்குகள் கொளுத்த லாபங்களை கொடுத்துருக்கு. JB கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கு அடடா, அவனை பார்க்குறக்கே ஒரு ராக்கெட் விட்ட மாதிரி அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த டோரண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கும் தற்போதைய நிலைமையில் புதிய ஆல் டைம் ஹை பக்கத்தில் போய் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மா செக்டரில் என்ன நடந்திருக்குன்னா, முன்னணி பங்குகளில் பெருசாக ஒன்றும் வரவேற்பு இல்லை. ஆனால் ஓரளவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பங்குகள் பலதும் வந்து புதிய உச்சங்களை தொட்டிருக்கு அல்லது பழைய உச்சத்தை மீட்டெடுத்திருக்கு. இந்த பிளிஸ் GVS ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் ஒரு ஃபார்மா பங்கு தான். அவன் வந்து அவனுடைய ரெக்கார்டு என்பது எப்படின்னா, 2018 இழந்ததை 2020 மீட்டெடுத்தான். மறுபடியும் 2000 இழந்ததை வந்து 5 வருஷம் கழித்து இப்போ 2026 மீட்டெடுத்திருக்கான். பாருங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளால் நினச்சி பார்க்க முடியும். இந்த ஃபாரினர்ஸ்லாம் இப்படி தான் சம்பாதிப்பாங்க போல். 100 ரூபா பொருளை வந்து ஒரு 25 ரூபா வரைக்கும் விற்க விட்டுட்டு மறுபடியும் 25 ரூபாயிலிருந்து 100 ரூபா வந்தால் போதுமே, அவன் 4 மடங்கு லாபத்தை எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. அந்த மாதிரி தான் இந்த பிளிஸ் GVS அப்படின்ற ஒரு பங்கு 200 ரூபாயிலிருந்து வெறும் 60 ரூபா ரேஞ்சில் போய் விழுந்துட்டான். பர்சன்டேஜ் கணக்கில் நம்ம பார்த்தோம்னா 70% என்பது இறங்கியிருக்கு. மறுபடியும் 70லிருந்து யூடர்ன் போட்டவன் கிட்டத்தட்ட 247%, 3 டைம்ஸ் ஆல்மோஸ்ட் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். பாருங்கள் எப்படின்ட்டு. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம போயிட்டு அந்த பிளிஸ் GVS ஃபார்மாவினுடைய ரெக்கார்ட் பார்க்குறான். என்ன பெருசாக ஏதாவது பண்ணிட்டான்னா கிடையாது, அது ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு, அவ்வளோதான். மற்றபடி அவன் வந்து லாபத்தை 100 கோடியிலேருந்து 200 கோடி, 200லேருந்து 300, 300லேருந்து 500 கோடின்னு அப்போ என்ன அவ்வளோ பெரிய இன்க்ரீஸாக பண்ணியிருக்கான் கிடையாது. ஸோ லாபம் செய்யக்கூடிய பங்கு அது ஒரு ஃபார்மா செக்டரை சார்ந்த பங்கு. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது 2020 21 என்ன இழந்தானோ அதை மீட்டெடுத்திருக்கான். பாருங்கள், இதில் என்ன பிரச்சனைனா நண்பர்களே, நம்மளால் கரெக்டாக ஒரு பங்கை தேர்ந்தெடுத்து இவ்வளவு காலம் உட்கொருந்து நம்பிக்கையாக இவன் திரும்பி எடுத்துருவான் அப்படின்னு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, மியூச்சுவல் ஃபண்டுகள்னால போய் அவங்களால கண்டிப்பாக இப்படி பிடிக்க முடியுது. பல மியூச்சுவல் ஃபண்டுகள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பிளிஸ் GVS ஃபார்மா அப்படின்ற பங்கில் போய் நம்ம முதலீட்டாளரை பார்க்குறோன்னு வச்சிங்களேன்,
அவன் எத்தனையோ தடவை டிஐஸ்லாம் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 5% வச்சுருக்கான், ஃபாரினர்ஸ் 14% ஹோல்டிங் வச்சுருக்கான். அப்படின்னா அவங்களால அந்த ஏற்றத்தை அனுபவிக்க முடியுது. சரி, நம்ம கம்முன்னு டைரெக்டில் பணத்தை போடாமல் கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொண்டு போய் பணத்தை போடலான்னு நம்ம போட்டோம்னாலும் அங்கே என்ன பிரச்சனைனா அவன் இந்த ஒரு ஷேரை மட்டும் வச்சுருக்க மாட்டான். குறைஞ்சது ஒரு 10லிருந்து ஆரம்பித்து ஒரு 30-40 ஷேர்கள் வரைக்கும் வச்சுருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது மாதிரி நல்லா லாபம் செய்யக்கூடிய பங்குலையும் நம்ம பணத்தை போட்டு வச்சுருப்பான். ஏதாவது கும்பா குட்டி ஷேர்கள் இருக்கும். அப்படியே கூட பார்த்துக்கிட்டு இருந்தோமே இந்த கோஹன்ஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு. இன்னும் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளே ஒரு தன்னுடைய உச்சத்துலேருந்து 60% இறங்கி தானே கிடக்கு. ஸோ அவன் எல்லா ஷேரையும் வாங்கி வச்சுருப்பான். அப்போ ஏவரேஜ் பார்த்தோம்னா அப்போ அதனுடைய ரிட்டர்னு ரொம்ப சுமாராக வந்துடும். ஆக மொத்தம் அன்றைக்கே ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், பூபதி அவர்கள், நாம் பார்க்குற தொழில் தவிர்த்து அது முதலீடாக இருந்தாலும் சரி வேறு எதாக இருந்தாலும் சரி 1000 ரூபாய் வருமானம் பண்ணுறது கூட மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். அதில் பாருங்கள், இந்த ஓலா எலக்ட்ரிக்கெல்லாம் வாழ்வா சாவா அப்படின்ற நிலமையில் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இனி அவனுடைய அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன ஆகும்னே தெரியாதபடிக்கு இருக்குது. ஒவ்வொரு முறையும் அவன் இறங்கும் பொழுது ஒரு சின்ன ஜம்ப் அடிக்கிறான். ஆனால் அது தன்னுடைய பழைய ஹை கிட்ட வர்றதில்லை. பழைய ஹை வந்தால் தான் பல பேர் சந்தோஷமாக விற்றுட்டு ஓடிடுவாங்களே. ஸோ ஒவ்வொரு முறையும் இறங்கி இனி இறங்குனீன்னா இதுக்கப்புறம் என்னையா இருக்குது, 24 ரூபாய் இருந்து திடீர்னு குப்புன்னு இறங்கினா 10 ரூபாய்க்கு கீழே இல்லையா நீ போயிடுவ. ஸோ இந்த பங்குல கடந்த 2 முறை தான் நல்ல விஷயம் என்பது நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்லேயும் இந்த டிசம்பர் சமயத்தில் வந்திருந்த அந்த 2026 குவார்ட்டர்லி ரிசல்ட், அந்த 2 ரிசல்ட் சீசனில் ரிசல்ட்டு அவன் நல்லா விட்டானோ இல்லையோ, பட் ரிசல்ட்டு சீசனில் அவனை ஒரு தடவை 80% ஏற்றி விட்டாங்க. இன்னொரு முறை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40% ஏற்றி விட்டாங்க. இனி மறுபடியும் இவங்களுடைய ரிசல்ட் சீசன் என்பது மே ஜூன் சமயத்தில் வரப்போகுது. இனி அந்த ரிசல்ட் சீசனில் இவங்க என்ன பண்ண போவான்னு தெரில. கீழே குமிஞ்சு பார்த்தா என்னையா 24 ரூபாயிலிருந்து கீழே குமிஞ்சு பார்த்தா வெறும் 0 ரூபீஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இல்லையா இருக்க நீ. ஸோ ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு எல்லாம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய சேல்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஓலா சக்தி அப்படின்ற ஒரு பேட்டரியை லான்ச் பண்ணியிருந்தாங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்போ நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவனுடைய ரிசல்ட் சீசன் வரும்பொழுது வாழ்வா சாவா அப்படின்ற நிலமையில் இந்த ஓலா எலக்ட்ரிக்னுடைய வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் தான் ஆஃப்லே 3i லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு பல முறை சம்பாரித்து கொடுத்தவன் தான். இவனை அதிகமாக திட்டவும் முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பல முறை இந்த பங்கினுடைய விலை ஏறுவதும் இறங்குவதுமாகவே இருந்திருக்கு. ஆனால் இந்த முறை என்ன பிரச்சனைன்னு தெரில, இப்போ வரைக்கும் ஏறல. இனி எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறான்னு தெரில. பட் இப்போ வரைக்கும் இந்த பங்கினுடைய விலை ஏறவில்லை. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் தற்போது அவன் எப்பவும் செய்யக்கூடிய அந்த 100 கோடி லாபம் என்பது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இவங்களுடைய முதலீட்டாளர்களில் எஃப்ஐஎஸ் 17%, டிஐஎஸ் 16% ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல வேளை பப்ளிக் வெறும் 10% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃப்லே அப்படின்ற பங்கு அடுத்த கட்டமாக தன்னுடைய நகர்வை எந்த பக்கம் வைக்கும்? 3 கும்பாக்களுக்கு தான் இடம் இருக்குது, நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு நம்ம போர்ட்ஃபோலியோவில் எவனாவது ஒருத்தனை கேட்டால் எல்லாருமே எந்திரிச்சு போயிடுறாங்க. 3ங்கிற இடத்த 30 இடமா மாற்றி கொடுங்க அப்படின்னு பல பங்குகள் கும்பா குட்டிகளை நோக்கி ஓடி விடுகிறது. அப்படி தான் இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு பங்கு நல்லா தான் இருந்தான். எப்படின்னா போன வருஷம் செப்டம்பர் சமயத்திலெல்லாம் தான் இழந்ததை மீட்டெடுத்து ஒரு சிங்கக்குட்டியாக காட்சியளித்து கொண்டிருந்தான். நல்ல அருமையான ஒரு கோபுரம் மாதிரி மேல் நோக்கி வந்திருந்த இந்த ஒரு பங்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கடும் சரிவு ஆனதுக்கப்புறம் சமீபத்திய இந்த பங்கினுடைய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பேட் நியூஸ் அவன் கடுமையாக சரிவடைந்தானோ அதே இடத்துக்குள்ளேயே ஒரு 3 மாதமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ இவனுடைய ரிசல்ட் சீசனில் இது போன்ற பங்குகள் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களே மண்டையை பிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா போன வருஷத்தினுடைய லெவலில் விழுந்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிவிட்டது. ஒன்றா பெருசாக கீழே போயிருக்கணும், இல்லைன்னா பெருசாக மேலே வந்திருக்கணும். அப்போ தானே அவங்க அடுத்த வேலையை பார்க்க போக முடியும். ஆனால் 4 மாதமாக தொடர்ந்து ஒரே ரேட்டுக்குள்ளே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கெய்ன்ஸ் டெக்னாலஜி என்ற பங்கு அடுத்ததாக எந்த பக்கம் நகரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு பல பேர் ஆவலோடு இருக்காங்க. சரி நண்பர்களே, இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி வரல. நேற்று கூட ஒரு சின்ன சந்தோஷமான செய்தி வந்தது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக
பல்வேறு இராணுவ வீரர்களை அனுப்புகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்போதைக்கு நான் லேட்டஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேறு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பல நிகழ்வுகள் நடக்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்து எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.